வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் தெரியுமா, ஃபோன் 2A ப்ளஸ் 2A ரெண்டுமே இருக்குது, கரெக்ட் தான். ஸோ 2Aலேருந்து 2A ப்ளஸ்க்கு அப்கிரேட் அப்படின்னு சொல்லணும்னா டக்குன்னு என்ன நம்ம ஸ்பாட் பண்ணலாம். ஃபஸ்ட் இதில் வந்து 45 வாட் சார்ஜிங் இருந்தது, இல்லை 50 வாட்டாக மாறிடுச்சு. ரெண்டுமே ஐடென்டிக்கல் டிஸ்பிளே தான், 1300 நிட்ஸ் தான். பட் உள்ள வந்து 7200 வந்தது, அது 2.8 GHz இருந்தது. அது வந்து 3 GHz ஓவர் கிளாக் பண்ணனால 7350 இங்கே வந்திருக்கு. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் இருந்தது, அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டராக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 4K ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி ஃப்ரண்ட் கேமுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் விஷுவலாக டக்குன்னு நமக்கு தெரியக்கூடிய ஒரு சில அப்கிரேட்ஸ். ஸோ இந்த அப்கிரேடுக்கு சொல்கிற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போது. தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கலாமா? புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ், சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. சரி, ஓகே. இப்போ 2A ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்குது. 25K கீழே இந்த ஃபோன் நம்மளால் வாங்க முடியும். இதில் வந்து 8/128, 8/256, 12/256 மாடல் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8/256, 12/256 இதுதான் இதில் கிடைக்கும். சரியா? இப்போ 2A ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் சார் வேல்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1.19 வாட் per kg ஹெட்டு, 0.70 வாட் per kg பாடி. ஸோ இதுதான் சார் வேல்யூ. ஸோ 2A ப்ளஸ் ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். 2A யாராவது பார்த்துருந்தீங்கன்னா 2A இஸ் நத்திங் பட் 2A ப்ளஸ் ரெண்டுமே வந்து ஐடென்டிக்கல் தான். அதில் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்க போகிறதுல, கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த பேக் மட்டும் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக நம்ம மெயின்டைன் பண்ணோம். இதை பற்றி பெருசாக வருத்தம் இல்லை அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக கேஸ் இல்லாமல் ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ஸோ கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓவரால் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா கார்னர்ஸுமே கர்வ்டாக இருக்கும். அண்ட் சைட்ஸ் வந்து ரொம்ப கர்வ்னு சொல்ல முடியாது, அதேமாதிரி ஷார்ப்பாகவும் இருக்காது. ஸோ கையை ஹர்ட் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்கிறதுக்குலாம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் ஓவரால் பில்டில் நமக்கு எங்கேயுமே ஆண்டனா கட் அவுட்ஸ் மாதிரி எதுவும் இருக்க போகிறதுல. ரீசன் என்ன, கம்ப்ளீட்டாகவே பிளாஸ்டிக்குங்கிறனால. ஸோ சைடில் எப்பயும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் மாதிரியான ஒரு ஃபினிஷ். எப்படின்னா இந்த பவர் பட்டன் வந்து பார்க்க கொஞ்சம் மெட்டாலிக் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ இந்த சைடு ரைட் சைடில் பவர் பட்டன்னா, லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர். ஸோ இது வந்து ஓகே, நாட் பேட். அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு மைக்ரோஃபோன், பாட்டமில் வந்து இன்னொரு மைக்ரோஃபோன், அண்ட் அது பக்கத்தில் சிம் ட்ரே, அப்புறம் டைப் சி போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ரியரில் வந்து 2 50 மெகாபிக்சல் சென்சார், ஒரு பிரைமரி அண்ட் ஒரு அல்ட்ரா வைட். அது பக்கத்துலேயே மேலே டாப்பில் ஃப்ளாஷ். ஸோ இதான் ஓவரால் எக்ஸ்டர்னல் லுக் அண்ட் அப்பியரன்ஸ் அண்ட் பில்டு குவாலிட்டி மாதிரியான ஆஸ்பெக்டில். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இதுலேயே வந்து ஆக்சுவலாக ப்ரீ இன்ஸ்டால்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்கும். அது மோரோவர் போதும், அதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ மாதம் வருதோ ஜாலியாக யூஸ் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரில் என்ன ஆகும்னா, நம்ம விரல் இருக்கு இல்லையா, நகத்தெல்லாம் வச்சு தேய்ச்சோன்னா என்ன ஆகும், ஸ்க்ராச்சஸ்ன்னு இல்லை, ஒரு மாதிரி இம்ப்ரெஷன் மாதிரி ஆகிடும், நிறைய பள்ளம் விழுந்த மாதிரி இம்ப்ரெஷன் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஆனால் பர்சனலாக சொல்லணும்னா எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்லாம் இல்லாமல் யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் பிரித்ததுக்கப்புறம் எனக்கு ஓவரால் கிளாரிட்டிலையும் வியூயிங் ஆங்கிள் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதுக்காக தான் நான் அதை பிரித்தேன். இல்லாட்டி நான் பிரிச்சிருக்கவே மாட்டேன், அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். பட் பிரித்ததுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்கிறது எதார்த்தம். ஸோ அது ஒன்று. அடுத்து என்னன்னா, ஓவரால் இந்த 1300 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். ஸோ HDR கண்டென்ட் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் ஃபுல் HD பேனல் சொல்லவே வேணாம், இதுவும் ஓகே. என்ன இந்த பிக்சலும் சரி, இவங்களும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் டு பிக்சல் இல்லையா ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த UI ஆஸ்பெக்டில் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஸோ ஆண்ட்ராய்டு ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். ஸோ AOSP மாதிரி தான் இருக்க போதுன்றனால இல்லை ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சோன்னு வைங்களேன், கொஞ்சம் கடியாக தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஆன்லேயே இருக்கும். நிஜமாவே ஆல்வேஸ் ஆன்னா எப்படியோ அப்படி இருக்கும். இதுவே டேப் டு ஷோ, இது ஸ்கெடியூல் மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லும்போது புரியுது. பட் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இப்போ இந்த டேப் டு ஷோ மாதிரியான ஆப்ஷன் வச்சா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. இன்னும் நம்ம பேட்டரி லைஃப் ப்ரொலாங் பண்ண முடியும். ரீசன் என்னன்னா, இதில் LTPO பண்ணலாம் கிடையாது, அதனால சொன்னேன். ஸோ மற்றபடி வந்து மீடியா கன்சம்ஷன் மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து இது சூப்பர். அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டிலையும் எனக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ணலை. அதெல்லாமே நீங்கள் நல்லா தான் யூஸ் பண்ண முடியும். நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இதில் இல்லை. என்ன ஃபோன் கால் பேசும்போது கொஞ்சம் ஹீட் ஆச்சு. எப்படின்னா ஃபோன் காலில் கண்டினியூஸாக இருக்கும்போது, அதுவும் ஹெட்ஃபோன்ஸ் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கால்ஸ் அப்போல்லாம் என்னாச்சுன்னா இந்த ஃபோன் வந்து நல்லாவே வார்மாக ஃபீல் ஆச்சு. இந்த ஜென்டில் வார்ம்னஸ் சொல்ல வரல, கொஞ்சம் நல்லாவே வார்மாகவே ஃபீல் ஆச்சு. எனக்கு பிளாஸ்டிக் பாடிங்கிறனால அந்த வார்ம்னஸ் வந்து எனக்கு கொஞ்சம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, கொஞ்சம் ஃபோன் சுடுது, மேபி இந்த ஓவர் கிளாக் பண்ணனால கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2Aவையும் இதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸ் காலில். பட் இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த வார்ம்னஸ், அதுவும் காலில் போய் தான். மற்றபடி வந்து நான் 5G டேட்டா யூஸ் பண்ணுறேன், ஒரு சில விஷயங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. மேபி 2A ப்ளஸ் யூஸர் நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் எப்போயாவது ஹீட் ஆச்சா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டிஸ்பிளே பற்றி பேசும்போது இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். லைன் இஷ்யூ பற்றி தயவுசெய்து என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. எப்போ பார்த்தாலும் எனக்கு தடங்களாகவே இருந்துகிட்டு இருக்கேன். ஐ எம் சோ சாரி. ஓகே. ஸோ அது தவிர வந்து இப்போ நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் 5G கனெக்டிவிட்டியில் ப்ராப்ளம் இல்லை. கால் ட்ராப் ஏதாவது இருந்ததா இல்லை. இயர்பீஸ் வால்யூம் ஓகே. ஸ்பீக்கர் வழியாக கால் பேசினா ஓகே. ஸோ அது எதுலேயுமே ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ அடுத்து என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய கேமரா செட்டப். ஸோ ரியர் கேமரா டே டைமில் மாஸ், நைட் டைமில் ஓகே. அதே மாதிரி நைட் டைமில் லோ லைட் கேப்பபிலிட்டிஸ், நைட் மோட் இதெல்லாம் ட்ரிகர் ஆச்சுன்னா குட் வரைக்கும் சொல்லலாம்.
இதுவே ஸ்க்ரீன் ஃப்ளாஷோட சேர்த்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதுவே வந்து நான் நைட் மோட் மாதிரி ட்ரை பண்ண போகிறேன், ஷட்டர் ஸ்பீடை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொன்னால் அப்போ வந்து ஷேக் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மற்றபடி வந்து ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருந்ததுங்க, அதுலலாம் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நைட் மோடில் எடுக்கும்போது அதுவும் நல்லா தாங்க இருந்தது, ப்ராப்ளம்லாம் இல்லை. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ நார்மல் 2Aக்கு 2A+க்கு பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமராவில் 4K வீடியோ எடுக்க முடியும். நான் ஆல்ரெடி 4K வீடியோ எடுத்து பார்த்தேன். ஓகே, அகைன் இது எல்லாத்தையுமே என்னால் எப்படி சொல்ல முடியும்னா, டே டைமில் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுதுன்னு சொல்லுவேன். டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் ரொம்ப கஷ்டப்படும். எப்படின்னா, இப்போ எனக்கு நேராக சன் இருக்குன்னு வைங்களா, அப்போ நான் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணேன்னா ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுங்க, என்னடா கலர் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதுவே சன் எனக்கு நேராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேச்சுரல் லைட் கேமரா படும்போது நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா பயங்கர ஷார்ப்பாக சூப்பரான டீட்டெயில்ஸ் தெரியும், ரொம்ப ஃபைன் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ தாடியில் இருக்க முடி, அந்த கேப் அதெல்லாம் தெரிகிற அளவுக்கு நல்லாவே எடுக்கும் டே டைமில். நைட் டைம் அகைன் சொல்லவா வேணும், நார்மலாக S24 Ultra மாதிரியான ஃபோனே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கொஞ்சம் சொதப்ப தான் செய்யும். நைட் டைமில் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணால் கொஞ்சம் சொதப்ப தான் செய்யும். அதுக்கு மத்தியில் இது ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் கேமரா. சரியா, வீடியோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா டே டைமில் ஓகே, சூப்பர்லாம் இல்லை, ஓகே. டே டைமில் ஃபோட்டோஸ் ரியரில் ஓகே, அதுவும் சேலஞ்சிங் சுச்சுவேஷன் பேஸ்ட். சூரியனுக்கு நேராக ஃபோட்டோ எடுத்தோன்னா கஷ்டப்படும், இது சூரியனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோட்டோ எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒயிட் பேலன்சிங் அண்ட் ஓவரால் அந்த மாதிரி கலர் கேலிப்ரேஷன் இதில் வந்து சொதப்புது. அவுட் வருது இல்லையா, ஃபைனல் அவுட்டு, அதில் கலர்ஸில் கொஞ்சம் லைட்டாக சொதப்புது. அதுவும் நான் இப்போ யாராவது நிற்க வைக்கிறேன், அவங்களுக்கு பின்னாடி சூரியன் இருக்குன்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணதான் அது கஷ்டப்படுது. ஸோ அதான் சொல்ல வந்தேன், மற்றபடி யாரும் இல்லை. ஸோ கேமராவுக்காக இந்த பட்ஜெட்டில் இது வந்து ஓரளவுக்கு ஓகே. அண்ட் எக்ஸ்பர்ட் மோட் வழியாக போயிட்டு நம்ம மேக்ரோ எடுக்கும்போது நல்லாயிருக்கு. எக்ஸ்பர்ட் மோடில் போயிட்டு நீங்கள் மேனுவலாக ஃபோக்கஸை மாற்றி 2x போயிட்டு மேக்ரோ எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஃப்ரண்ட்டில் 4Kலாம் விட்டால் அப்படி தான் இருக்கும். எப்படி பாருங்கள், பயங்கரமான டிரைவருங்க நம்ம. அது ஏற்ற ரோட்னா அப்படி தான் அடித்து தள்ளுவான். ஆக்சுவலாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ராக்கில் ஓட்டி பழக்கப்பட்ட ஆள் நம்ம ஆள். இன்றைக்கி தான் வேறு வழி தெரியாமல் இங்கே ஓட்டிகிட்டு இருக்கான். ஏன் நான் ரேஸ் ட்ராக்குன்னு சொல்கிறேன்னா, F4 ரேஸ் ட்ராக். ஆமாம், அங்கே தான் நாங்கள் பொதுவாக சைக்கிள் ஓட்டுவோம், ரன்னிங் போவோம், எல்லாம் அங்கே தான் பண்ணி பழக்கம். இப்போ தான் வேறு வழி தெரியாமல் நாங்கள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி வந்து அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் 7350. ஸோ இது டே டு டே டாஸ்க்குலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் கேஷுவல் கேமிங்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் ஜென்சின் இம்பாக்ட் மாதிரியான கேமாக இருக்கட்டும், இல்லாட்டி BGMA இருக்கட்டும், இல்லாட்டி COD இருக்கட்டும், எந்த கேம் போட்டாலும் இதில் ஒர்க்காக தான் போகுது. பட் அந்த காசுக்கேற்ற தோசை மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஓவராலாக வந்து கிராஃபிக்ஸ் மாதிரியான விஷயங்களில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்கள் எனேபிள் பண்ண முடியுதுன்றதுக்காக எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளாண்டு பார்த்தா நல்லா இருக்குமானா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறது கிடையாதுங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் யூசர், நான் மீடியா கன்செப்ட் தான் அதிகமாக பண்ணுவேன், ஃபோன் கால்ஸ் பேசுவேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஓகே. பட் ஃபோன் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோன் காலில் ரொம்ப நேரம் பேசினா பேக்கெட்லேயே ஃபோன் இருந்தால் லைட்டாக அந்த வார்ம்னஸ் ஃபீல் ஆகும். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அதான். ஸோ மற்றபடி பர்ஃபார்மன்ஸில் வந்து பெரிய லெவலில் ப்ராப்ளம் எதுவும் நான் பார்க்கலங்க. இப்போ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இருக்கட்டும், இப்போ ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கக்கூடிய அனிமேஷனாக இருக்கட்டும், ஓவராலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ பேக்ரவுண்டில் ஆப் வந்து எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்குது, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுது. அண்ட் இது வந்து 12 to 56, ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதில் ரன் ஆகிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து என்னென்னா Nothing OS 2.6. ஸோ Nothing OS ஆல்ரெடி Nothing OS 3.0 பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய சேஞ்சஸ் அவங்க கொண்டு வராங்க. Nothing as a brand அவங்ககிட்ட ஃபோன் இருக்குது அப்படின்னும் போது அதில் இருக்கிற பிக்கஸ்ட் USP என்னன்னா இந்த Nothing OS தான். சரியா, உங்களில் எவ்வளோ பேர் இது நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க? Nothing OS நல்லா தானே இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த க்ரீன் டிஸ்பிளே மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இருக்கிற லோ பிரைட்னஸ் போனால் ஒரு மாதிரி க்ரீனாக இருக்குது. மேபி இந்த யூனிட்டில் அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல. மேபி உங்கள் டிஸ்பிளேல நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனில் டிஸ்பிளேல அந்த மாதிரி ஏதாவது க்ரீன் ஒரு மாதிரி க்ரீன் LED க்ளோ ஆகிறது, இல்லாட்டி க்ரீன் டிண்ட் வர மாதிரியான இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கனாலும் அப்படி இருக்குன்னா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். சரியா, நான் யூஸ் பண்ணுற இந்த டிவைஸில் அந்த மாதிரி நான் எந்த பிரச்சனையும் பார்க்கல, கேஷுவலாக நல்லா தான் இருக்குது. ஸோ மோரோவர் வந்து அதேமாதிரி LHDC, இப்போ நான் ஏதாவது TWS கனெக்ட் பண்ணுறேன், எப்படி ப்ரோ உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ, கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது இருக்கானா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, அதெல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இது வரைக்கும் ஹாப்பியாக இருக்குங்க. பெரிய லெவலில் ப்ராப்ளம்ஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணலை. ஸோ இதுக்கும் நான் எல்லார்கிட்டையும் என்ன கேட்பேன்னா, இப்போ இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தனோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்களும் இந்த ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா மறக்காம சொல்லுங்கள். ஓகே, பேட்டரி லைஃப் சூப்பர். எனக்கு வந்து கேஷுவலாக ஒரு 6 hours வரைக்கும் SOT வந்து இதில் ஹைலி பாசிபிள்ங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஸோ வருத்தப்படுற அளவுக்குலாம் எதுவும் மோசமாலாம் இல்லை. அந்த மெட்டா எல்லாரையுமே காவு வாங்குது அந்த மெட்டா. ஸோ நிறையா ஃபோன்ஸில் பிரச்சனை. S24 Ultraலாம் நம்மால் ஒருத்தர் இருக்காப்புல நவீன்னு, அவர்லாம் என்ன சொல்கிறாருன்னா, S24 Ultra பேக் டோர் பாப்பாயே வந்துருச்சு. என்ன ப்ரோ அவ்வளோலாம் S24 Ultra சூடாகாதே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகம். அப்புறமா என்னாச்சு, மெட்டா ஆப்பை மட்டும் அவர் என்ன பண்ணார்னா, மெட்டா பேஸ்டு அப்ளிகேஷன்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணார். இஷ்யூ கிட்டத்தட்ட சார்ட்டட்.
இப்போது S24 Ultra மாதிரியான ஒரு ஃபோனில் 5 hours SOT வருது. மெட்டா ஆப்பை தூக்கிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணது அந்த கேட்ச் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ பார்த்தா 7 hours மாறிடுது. இந்த மெட்டா என்னதான் பண்ணுறான்னு சத்தியமாக தெரியல. அது ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகுமேனு அதையும் சொல்கிறேன். ஊரில் யாராருக்கோ சாவு வருது, உனக்கு வர மாட்டேன். ஸோ 50 watt சப்போர்ட் இருக்குது. மோரோவர் நான் வந்து சாம்சங்கோட 45 watt யூஸ் பண்ணி பார்த்தேன். சார்ஜிங் ரேப்பிட்லி ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் இருக்குது, அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் மோரோவர் நீங்கள் வந்து என்ன சார்ஜர் ப்ரோ வாங்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்டே 33 watt சார்ஜர்லாம் இருக்கும் ப்ரோ, அது கூட போதும், அது வாங்கினாலே போதும், அதுவே ஃபாஸ்ட்டாக தான் ஃபீல் ஆகும். அப்படி இல்லைனா இவங்ககிட்டே CMFலேயே 65 watt சார்ஜர் இருக்கும், அது வாங்கினீங்கனாலும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ரைட்டு. ஸோ ஓவராலாக ப்ரோஸ் அப்படின்னு சொல்லணும்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரியான விஷயங்களும் ப்ரோ தான். என்னதான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதும் ஒரு ப்ரோ தான். இதில் இருக்க நத்திங் OS வந்து ஒரு ப்ரோ தான். அப்புறம் டே டைமில் இந்த கேமரா வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். போர்ட்ரேட் மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு மாதிரி மிக்சட் ரிசல்ட் டெலிவர் பண்ணாலும் மற்றபடி கேஷுவலாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது டே டைமில் நல்ல லைட்டில் நல்லாவே எடுக்கும். ஸோ அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரண்ட் கேமராவும் கூட செல்ஃபின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோஸ் ஆஸ்பெக்டில் வைக்கக்கூடிய ஏரியா, அதாவது பேட்டரி லைஃப் இது எல்லாமே ப்ரோ தான். ஸோ அதான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் பல் மேபி இன்னும் குவால்காம் கிட்ட போயிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்குது. ஸோ இந்த தாட்டை வந்து எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அடுத்து நத்திங் ஃபோன் 3 வரும். நத்திங் ஃபோன் 3 வந்து குவால்காம் SoCயோட எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நத்திங் ஃபோன் 2 எடுத்துக்கிட்டாலே எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அது இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட அது இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுது. பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், நெட்வொர்க் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், அந்த 5Gயாக இருக்கட்டும், ரிலேபிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அது டாப் நாச்சாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ ஏன்னா ISP மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவாகவே குவால்காமில் பெட்டராக இருக்கும். அதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபியூச்சரில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் 3A. ஸோ உங்களுக்கு வந்து 2A+ல என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்லாட்டி 2Aல என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தரப்புலேருந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இந்த டீலில் இந்த சேலில் வந்து கண்டிப்பாக 2A as well as 2A+ எல்லாமே நல்ல டீலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் 2Aலாம் சொல்லவே வேணாம், 2Aவும் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னும் போது அப்போ மக்கள் அதை கன்சிடர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக உங்களோட கருத்துக்களுக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் கேட்குறேன். ரைட்டா, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. வரைக்கும் சிவபுரணி பார்க்கலாம். பை.